இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுல தஸ்பஹு இல்லா முஸின்னா, வயதுகள் பூர்த்தியாகாம மாடு மாடுகளை அறுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. வயதுகள் பூர்த்தியாகணும். ஒட்டகம் 5 இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கவுலின் படி உம்தத்து சாலிக்ல ரொம்ப தெளிவா எழுதிக்கிறாங்க. ஒட்டகம் 5 வயசு பூர்த்தி 6வது வயசுல காலடி எடுத்து வச்சுக்கோ. மாடா 2 வயசு பூர்த்தி 3வது வருஷத்துல ஈக்கோ. ஆடுகள் 2 வகை, ஒன்று மஹிஸ் இன்னொன்று பான். 2 ஆடி. இந்த மஹிஸ் என்ற ஆடிக்கு அது ஸ்ரீலங்காவில் அதிகமா ஈக்கிற ஆடு. இதுக்கு செல்வாங்க வெள்ளாடுன்னு சொல்லி. இந்த ஆட்டுடைய வயது 2 வருஷம் பூர்த்தி 3வது வருஷத்துல காலடி எடுத்து வச்சுக்கோ. அப்படி இல்லாம பான்னு செல்லக்கூடிய செம்பரி ஆடு, இந்த ஆடு 6 மாசத்திலேருந்து 1 வருஷம் மட்டும் பூர்த்தியாகிட்டா போதும். நல்ல பெருப்பமா இருந்தா அறுக்கேலும் அந்த ஆட்டை. இப்படி இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா வயதுடைய விஷயத்த பேசுது. உடல் உறுப்புக்களை பார்க்கணும். ஷரஹ் நவவி அலா முஸ்லிம் என்ற கிதாப்ல ரொம்ப தெளிவா இந்த வயதுடைய விஷயத்த, அதே போல உடம்புடைய விஷயம், ஆடு மாடுடைய உடம்புகள் எப்படி இருக்கணும், அதனுடைய சேதங்களை பார்க்கணும், குறைபாடு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டு இந்த விஷயங்களை குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னால இன்னும் 1 கிழமை டைம் இருக்குது. இன்னும் ஹஜ் பெருநாளுக்கு டைம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால உங்களோட ஆடு மாடுடைய விஷயத்த பார்க்க தெரியாவா? சும்மா போட்டோல செலவா பாக்குறாங்க. நல்லா யோகி இதை புக் பண்ணிடு. நேர்ல போங்க. நேர்ல போய் உங்களோட கண்ணால பாருங்க. உங்களுக்கு பார்க்க தெரியாவா? ஒரு ஆணி முண்ட கையோட கூட்டிட்டு போங்க. போயிட்டு பார்க்கணும் ஆடு மாட. அந்த ஆட்டுக்கு குறை ஈக்குதா, மாட்டுக்கு குறை ஈக்குதான்னு சொல்லி பார்க்கப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில ஆடு மாடுகளுக்கு கண் குருடாயிக்கும். அதை எப்படி பார்க்கணும் என கிதாபில் எழுதப்பட்டிருக்குது. வலது கண் விளங்குதான்னு பார்க்க இடது பக்கத்துல போயிட்டு கையை எப்படி அசைச்சு பார்க்கணும். அதே போல இடது கண் விளங்குதான்னு பார்க்க வலது பக்கம் போயிட்டு அசைச்சு பார்க்கணும். அது எந்த பக்கம் திரும்புது, கண் குருடான்னு பார்க்கணும். கண் குருடு கொடுக்கலா, லாபமான விலைக்கு வந்துச்சு, இதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யலாம். அதே போல காது வெட்டப்பட்டிருக்குதா, பாம்பு கடிச்சிருக்குதா, நொண்டியா ஈக்குதா, சொறி பிடிச்சிருக்குதா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பித்தட்டு வெட்டப்பட்டிருக்குதா, வால் வெட்டப்பட்டிருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். கொம்பு உடைஞ்சதுக்கு 2 சட்டம். கொம்பு தானா உடைஞ்ச ஒரு மாடு ஈந்தா அந்த மாட்டை குடிக்கலும். அந்த கொம்பு உடைஞ்சி மாமிசத்தை டேமேஜ் பண்ணியிருந்தா, மாமிசம் அதனால் அசடாவிந்தா, அந்த மாடு குர்பானுக்கு தகுதி இல்ல, அந்த ஆடு குர்பானுக்கு தகுதி இல்ல. பல்ல உடைஞ்சாண்டு தூக்கி பாருங்க வாயெல்லாம். 1-2 பல்லு உடைஞ்சிதான் குடுக்கலும், பிரச்சனை இல்ல. சில ஆடு மாடுகளுக்கு எல்லாம் பல்லும் உடைஞ்சி, அதெல்லாம் குர்பானுக்கு தகுதி இல்ல. நாங்க கொடுக்க போறது ஒரு முக்கியமான அமல், விளையாட்டல்ல. இந்த அமல்ல நாங்க விளையாடுறதில்ல. அதே போல ஆடு மாடு இப்ப எல்லா இடத்திலையும் கொண்டு வந்து கெட்டக்கூடிய ஒரு சீசன் இது. பல இடங்கள்ல ஆடு மாடு வருவது எனக்கு ஆச்சரியமாகிது. ஆச்சரியம். இந்த கொழும்பு மனிதர்கள் யாரும் கோவிக்கவானும், குறிப்பாக இந்த சிறுவர்கள் பெரியவர்களும் தான் இந்த ஆடு மாடுகளை கண்டு இல்லையோ தெரியா. ஒரு ஆட்டை கொண்டு வந்து மாட்டை கொண்டு வந்து கெட்டினா அதை சுத்தி பெரிய ஒரு கூட்டம். பள்ளிக்கு தொழுறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் இல்ல, மாட்டை சுத்தி ஒரு கூட்டம் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறார். கணக்கு என்னத்தான் பார்க்கிறானோ தெரியா, மாட்டுல என்னத்தை சுத்தி சுத்தி பார்க்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து கெட்டின டைனோசர் உண்டல்ல, ஒரு ஆட்ட மாட்ட இத பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. உரிமையாளர்கள் சும்மா கெட்டிட்டு போறல்ல, அந்த இடத்துல கெட்டினா ஆடு மாட பராமரிங்க. டைமுக்கு தின்ன கொடுக்கணும். ஆடு மாடுக்கு எப்படி தின்ன கொடுக்கணும் தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, ஆக குறைஞ்சது 7 நாள் அல்லது 10 நாள் அந்த மாட்டுடைய ஓனரோட அந்த மாடு ஈக்கும், அந்த மிருகம் ஈக்கும், தின்ன கொடுக்கும். பசுந்தா கிட்ட அதனோட புலக்கணும், இறக்கமா பேசும், கதைக்கணும். அந்த ஆடு மாடு ஒரு புள்ளைய பாக்குறத போல பாக்கணும். ஏன் தெரியுமா செல்லுது? அது என்னது, ஆட்டோட கொஞ்சம் மாட்டோட கொஞ்சிறதால இங்க விஷயம், இங்க கொஞ்சிறதால விஷயம், பேசுறதால விஷயம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறதே வேற, அதே எனக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறுக்க சொன்ன ஆடு மாடு அல்ல, கொஞ்சி அரக்கமா பாசமா பேசி வளர்த்த 8 வயசு புள்ளைய, ஆக குறைஞ்சது 8 வருஷம் வளர்த்த புள்ளைய அறுக்க முன்னுக்கு ஆகினாங்க. 10 நாள் பழகணும் அந்த மாட்டோட. பழகி இறக்கம் கொண்டு வருமே, இந்த மாட்டை நாம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த இறக்கத்தோட களத்தை வெட்டோம். அல்லாஹ் பாக்குறது இந்த அடிமத்தனம் உனக்கிட்ட இருக்குதா, நாங்க சுக்ர் செய்யணும். எங்கட பிள்ளைகள் அறுக்க செல்லல இஸ்லாமிய. அப்படி ஒரு தேவை இஸ்லாத்துக்கு இல்லை, அப்படி ஒரு தேவை அல்லாஹ்க்கு இல்லை.
அல்லாஹ் செல்றான் குறைஞ்சது மாட்டோட சரி பழகணும்ப்பா. சிலவங்க எவ்வளவு பேர் மாட்டை சும்மா புக் பண்ணிட்டு சும்மா ஈகிறான் பிறநாளன்னு போகும். சரி சிலவங்க போறே இல்ல, வீடியோல மட்டும் பாக்குறாங்க, அருங்க பார்த்து கொண்டு ஈகிறோம் முடிச்சு அவ்வளவுதான் குர்பான் என்ன நிக்கிறாங்க. அப்படி என்று குர்பான்ல ஆன்மீகம் ஈகுது, குர்பான்ல இஸ்லாம் ஈகுது, சும்மா விளையாட்டல்ல இது. கொண்டு வந்து பராமரிங்க. இந்த கொழும்புல நடந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத பேசல. ஆடு மாடு அறுத்து பார்க்க போக்கல, அந்த மாட்டுட தொண்டையில ஷாப்பிங் பேக் எல்லாம் இந்த வரலாறு இருக்குது. சின்ன பிள்ளைகள் கண்டது கழுத எல்லாம் சின்ன கொடுப்பாங்க, பார்க்கணும். தொண்டையில சிக்கின அந்த ஆட்டுக்கு சொல்லேலுமா, மாட்டுக்கு சொல்லேலுமா? சும்மா கண்ட இடத்துல மேவிட்டு போறல்ல. 10 நாள் குர்பான் ஒரு இபாதத், ஒரு அமல். கிட்ட இருந்து பார்க்கணும், இத கவனிக்கணும். ஆளோடு போட்டு சரி கவனிக்கணும். யாரும் அது தின்ன கொடுக்க கூடாது, ஓனர் நாங்க தான் கொடுக்கணும் தின்ன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த கட்டம் மிக முக்கியமான கட்டம் தான். சுருக்கமா விளங்கப்படுத்துறேன், நிறைய விஷயங்கள் ரொம்ப சுருக்கமா விளங்கப்படுத்துறேன். அறுப்புடைய விஷயங்கள், அறுக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மிம்பர்ல இருந்து கேட்கிறோம். இது கலர் காட்டுற இடம் இல்ல, இது சும்மா செவலத்தனம் காட்டுற இடம் இல்ல. ஒரு ஆட்டு மாட்டை பிறனிச்சதுக்கு போறோம், இவர் கத்தி ஒன்று தூக்கிட்டு போறார், எல்லாம் கேட்கிற யார் அறுக்கிற அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் அறுக்குது. இவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கத்தி ஒன்று தூக்கிட்டு போறேன். இது கலர் காட்டுற இடம் இல்ல. நாங்க ஆட்டை அறுக்க போறோம், மாட்டை அறுக்க போறோம், இல்ல. அறுப்புடைய முறைகளை படிங்க. உலமாக்களுக்கு கூட சப்பு சாதி சப்பு சாதியா 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பெரிய வகுப்பு மாணவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள் படிச்சு கொடுக்கப்படும். சுவாச குழாய், ஜீரண குழாய் ரெண்டும் ஒரே தடவையில அறுபடணும். அறுபடலையா மூத்த உலமாக்கள் நீக்கிறாங்க, கேளுங்க. செத்த மாட்டுடைய சட்டம் அந்த மாட்டுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறா. கவலை என்ன தெரியுமா? கூட்டு குர்பான் என்ற பேர்ல 7 பேர் சேர்ந்து மரம் வெற்றமாய் வெற்றான் ஒரு ஆட்டு மாட. அறிவோடு நடக்கணும் இந்த விஷயங்கள்ல. சும்மா 7 பேர் சேர்ந்து அறுக்கிறல்ல, பான் வெற்றல்ல. இது 7 பேர் கத்திய பிடிச்சு கொடுங்க வரக்கத்துக்கு. ஆனா அறுக்கக்கூடிய நேரம் இந்த 2 விஷயங்களும் அறுபடணும். இதுதான் சரியான அறுப்பு முறை. அப்பதான் அந்த பிராணிக்கு வருத்தம் நீக்காது. நாங்க எல்லாம் அந்த வருத்தமாய்க்கும் மைத்தான் துடிக்கிறது வருத்தத்துக்கு அல்ல, ரத்தம் போறதுக்கு தான் துடிக்கிறது. இஸ்லாம் கஷ்டப்படுத்துறல்ல பிராணிகளே. இதெல்லாம் படிக்கணும் கண்ணியமிக்கவர்களே. இந்த கொழும்புல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு மாட்டுக்கு முன்னால் இன்னொரு மாட்டை பெறட்டுறான். ஒரு இடத்துல குர்பான் பொறுப்பு உங்களுக்கு செய்யலாட்டி பொறுப்பெடுக்க வேணும். தன்னாதனம் தேவையில்ல. நாங்க இந்த ப்ரொஜெக்ட செய்யணும் அப்படி ஒண்ணும் தேவையில்ல. தனி ஒரு இடம் எடுத்து ஒரு ஆடு மாட பெறட்ட இடம் நீக்கிதா அவங்க இந்த ப்ரொஜெக்ட செய்ய. அப்படி இல்லையா இந்த பொறுப்பெடுக்க வேணும். 10 மாடு அந்த மாட்டுல முன்னுக்கு இன்னொரு மாடை பெறட்ட வேணும், அதுல முன்னு கத்திய தீட்ட வேணும். அதெல்லாம் இஸ்லாம் செல்லல எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தவறுகள் அதிகமாக நடக்குது சமூகத்தில். அதனால வெறுமனே குர்பான் என்றத ஒரு அறுப்பா மட்டும் பார்க்க வேணும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த ஒரு இபாதத்தாக பாருங்க. இபாதத்தாக பார்த்தா அந்த இபாதத்துடைய நன்மை பூர்த்தியாக வந்து சேரும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.